எல்லோருக்கும் வணக்கம். பாத்தீங்களா நண்பர்களே, மார்க்கெட் ஏறினதை பாத்தீங்களா? 325 பாயிண்ட் ஏறி இருக்கான். என்ன சின்ன விஷயமா? இனி பல கரடிகள் போய் புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கும். ஆனா மாத்தி பேசுங்க கரடி. பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல மார்க்கெட் ஏறின்னு. டேய் கரடியில எங்கட மார்க்கெட் ஏறி நீங்க சொன்னீங்க? மார்க்கெட் குப்பை பாடி படுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்த கரடிகள் இனி பாத்தீங்களா மேல வந்துருச்சு அப்படிங்கும். எவ்வளவு சாதாரணமாக லோ ரேட்ல இருந்து 1000 பாயிண்ட்கள் நிஃப்டி ஏறி வந்திருக்கு பாத்தீங்களா நண்பர்களே. நாட்டில் இத்தனை பிரச்சனை இருக்கும்போது எஃப்ஐஐ செல்லிங்லயே 1000 பாயிண்ட் ஏறி வந்திருக்கானே. ஒருவேளை அவனுங்கெல்லாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மேக்ரோ எக்கனாமிக் டேட்டா குளோபல் டேட்டாவெல்லாம் நம்மளுக்கு உதவி பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் நம்ம மார்க்கெட் உடனே ஒரே ராத்திரியில மாத்தி பேசுவாங்க. உங்க மார்க்கெட் இப்ப சீப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மாத்தி பேசக்கூடிய ஆட்கள் தான் இருக்கு. எது எப்படியோ 7 லட்சம் கோடி அப்படின்றது இன்றைய முதலீட்டாளர்களுக்கு ஒரு வரவாக உள்ளது. எப்படியோ மார்க்கெட் சிறிதளவு ரீபவுண்ட் ஆயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைய மார்க்கெட்ல எது அதிகமா முக்கியத்துவம் பெற்றது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மேஸ்டெக் அப்படின்ற ஒரு பங்கு கிட்டத்தட்ட 13% மேல் நோக்கி ஏறி இருக்கான். பல்வேறு பங்குகள் எல்லாமே ஏறி இருக்கான்னா எங்கிருந்து ஏறி இருக்கான்? பெரும்பாலும் 52 வீக் லோ அல்லது 6 வீக் லோல இருந்து ஏறி இருப்பான். இதெல்லாம் யாருக்குமே பத்தாது. 50% 60% பாவம் நஷ்டத்தை தாங்கி பிடிச்சி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. மறுபடியும் இது போன்ற பங்குகள் எப்ப தன்னுடைய பழைய விலைக்கு வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் அப்படின்ற பங்கு ஏறினது இன்னைக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி இந்த கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ்குள்ளேயும் நாங்கள் என்ட்ராவோம் அப்படின்னு சொன்ன உடனே தடாலடியாக பல்வேறு பங்குகள், கேபிள்ஸ் ரிலேட்டடான பங்குகள் அப்படியே கீழே விழுந்தான் பாவம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் போன்ற நிலையான சில கம்பெனி எல்லாம் இன்னைக்கு ஒரு 10% ஏறி இருக்கிறது மார்க்கெட்ல முக்கியத்துவம். அது மட்டும் இல்ல, திடீர்னு இன்னைக்கு மார்க்கெட் நல்லா ஆயிட்டதுனால சில மைக்ரோ கேப் பங்குகள்லாம் வந்து ரொம்பவுமே குஷி ஆயிட்டாங்க. அதாவது நம்மளுடைய மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு இண்டெக்ஸுகள் ஏறி கொண்டு இருக்கக்கூடிய இந்த வேலையில மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் அதுவும் வந்து பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல வருது. ஸோ அதுல போய் பார்க்கும்பொழுது பல்வேறு பங்குகள் அந்த காலத்துல மார்க்கெட் நல்லா இருந்தப்ப எப்படி தினமும் ஏதாவது ஒரு பங்கு 250 பங்கு இருக்கு இந்த மைக்ரோ கேப் இண்டெக்ஸ்ல, எவனாவது ஒருத்த 10-20 ஏறிட்டு கிடப்பான். அந்த மாதிரி மார்க்கெட்டே திரும்பி ஒரு முறை புல்லிஷ் மார்க்கெட்டா மாறி நம்மளுக்கு ஒரு சாம்பிள் காமிச்ச மாதிரி திடீர்னு சில பங்குகள் 7% 8% ஏறி இருக்கு மைக்ரோ கேப்ல. மிகப்பெரிய அடி, வாழ்க்கையினுடைய கொடிய துயரம் மாதிரி இந்த மைக்ரோ கேப் பங்குகள், ஸ்மால் கேப் பங்குகள், மிட் கேப், ஏன் லார்ஜ் கேப்ல கூட இந்த இண்டஸ்இன் பொங்குன்ற பல பங்குகள்லாம் வந்து 40-50% இறங்கி கிடந்த இந்த நேரத்தில் இன்னைக்கு இந்த மிட் கேப், மைக்ரோ கேப், ஸ்மால் கேப் எல்லாம் கொஞ்சோண்டு ஏறினது லேசா ஒரு ரிலீஃப். அப்படின்னாலுமே எல்லாத்துக்குமே என்ன தேவைப்படுதுன்னா, இப்படி 40-50% இறங்கி கிடக்குறீங்க, எங்களுக்கு தேவையெல்லாம் நீங்க அந்த பழைய ஹை வரணும். ஸோ இது எங்களுக்கு தேவையில்லை. நீ 50% கீழே இறங்கிட்டு சும்மா ஒரு 10% 20% ஏறினது எங்களுக்கு தேவையில்லை. நீ இன்னும் மேல் நோக்கி ஏறி வரணும். 2025 தொடக்கத்தில் எங்க இருந்தையோ அங்க வந்ததுனா தான் எங்களுக்கு சந்தோஷம். 50% கீழே இறங்கி மறுபடியும் அதே அளவு பிரைஸ் லெவலை திரும்பி பிடிச்சினாதான் சந்தோஷம் அப்படின்றதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கு இந்த மார்க்கெட்ல. நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு தகவல் இப்பதான் சமீபத்தில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறப்ப நிறைய பக்கம் வேலையை விட்டு ஆட்களை தூக்கிட்டு இருந்தாங்க 2024. இந்த 2025 தொடங்கினதுலேருந்து இந்த பிரச்சனை இல்லாமல் இருந்தது. இப்போ மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இந்த சைனாவினுடைய டீப்சீக் ஏஐ எல்லாம் வந்ததுக்கப்புறம் பல்வேறு ஏஐல இன்னொரு அப்கிரேட் ஆனதுக்கப்புறம் 2வது சுற்றுக்கு மோத தயாரா அப்படின்ற மாதிரி 2வது சுற்றுல மறுபடியும் ஆட்களை குறைக்கிற மாதிரி பல செய்திகள் அப்படின்றது வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் யாருக்கு பிரச்சனைனா, பெரிய லெவல்ல மேனேஜர் போஸ்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்துக்கும் தான் இப்ப இந்த டெஸ்க் ஜாப் பண்ணக்கூடிய ஒரே வேலையை திருப்பி திருப்பி செய்யக்கூடியவங்களுக்கு தான் இப்ப பிரச்சனையா வருது. கிட்டத்தட்ட 14,000 மேனேஜர்களுடைய பெயர்கள் அப்படின்றது அமேசான் சைடு அடிபடுது. அப்போ ஒன்று மட்டும் நிச்சயம் நண்பர்களே, பூராமே கடனாக இருக்கக்கூடாது. ஒரு மேனேஜர் போஸ்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம், உடனே காரை வாங்கு, வீட்டை வாங்கு, கல்யாணத்தை பண்ணு, கேர்ள் ஃப்ரெண்டை மனைவி ஆக்கு அப்படின்ற மாதிரி பல்வேறு செலவுகளை நம்ம பண்ணிக்கிட்டே இருந்து ஏதாவது ஒன்று அடிப்படையில் ஆட்டம் கண்டுருச்சுனாக்கா அப்புறம் கும்பா குட்டி. ஸோ எல்லாமே கடனாக இருக்கக்கூடாது. நம்மகிட்ட காருன்னு ஒன்று வாங்கினோம்னா அதில் மேக்சிமம் ஃபுல் பேமெண்ட் கட்டி எடுக்கிற மாதிரி இருந்ததுனா தான் நம்ம அடுத்தது வீட்டுக்குன்னு ஒரு லோன் போடுற மாதிரி இருக்கணும். ஆனால் எல்லாமுக்குமே லோன் அப்படின்னா இந்த ஏஐ ரிலேட்டடா ஏதாவது வேலை பாதிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். இல்லைன்னா அப்புறம் கும்பா குட்டி தான்.
அதுக்கு தான் அந்த காலத்திலே நம்மால என்ன சொல்லி வச்சிருக்காங்க, ஆழம் தெரியாமல் காலை விடாதே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு கோல்டு ரிலேட்டடான பிரைஸ்ல தான் கொஞ்சம் சந்தோஷம் என்பது இருக்கு, மற்றது எல்லாமே விழுந்து கிடக்குது. நண்பர்களே, இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, பல்வேறு பங்குகள் பயங்கரமா ஏறிட்டான். ஸோ இன்னைக்கு கெய்னர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட்னு எடுத்தோம்னா ஏகப்பட்ட பேர் வருவானு. அதனால கெய்னர்ஸ் இன் ஸ்டாக் மார்க்கெட் பிளஸ் அடிஷ்னலா வால்யூமும் இன்னைக்கு நிறைய நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியான சில தகவல்கள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன். இந்த ரேமண்ட் அப்படின்ற பங்கு பாவம் வரலாறு காணாத வீழ்ச்சியா இருந்தான். இன்னைக்கு போனா போகுதுன்னு சொல்லிட்டு இந்த 2025 இது வரைக்கும் இல்லாத பெரிய வால்யூம் அப்படின்றது இன்னைக்கு நடந்திருக்கு. பொதுவாக வால்யூம் வந்து எப்பாவது ஒரு இடம் தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம்ல நடக்கும். அதுக்கப்புறமெல்லாம் வால்யூம் எல்லாம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அந்த வகையில் அத்திப்பூத்தார் போலே 2025 மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்ற அடைந்த பங்குகளில் இந்த ரேமண்ட் அப்படின்ற பங்கு உண்டு. நண்பர்களே, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி இருக்கு அப்படின்னாக்கா வேற ஒன்றும் காரணம் இல்லை, குளோபல் மார்க்கெட்ஸ் நல்லா இருக்கு. அமெரிக்காவில் வர வேண்டிய ரெசஷன் அப்படின்றது திடீர்னு ரெசஷன் வராதோ, அவங்களுடைய சேல்ஸ் டேட்டாலாம் நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல். அதே மாதிரி சைனாவினுடைய எக்கனாமியும் கொஞ்சம் ரெக்கவரி. ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் கண்டுபிடிச்சு நிறைய புது புது கண்டுபிடிப்புகளை அமெரிக்காவோடவும் அதிகமாக சைனா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலேயே இன்னைக்கு நம்மளுடைய குளோபல் மார்க்கெட் நல்லா இருந்ததுனால நம்ம நல்லா இருந்துட்டோம். நம்ம இதில் நிறைய பேர் நினைப்பது உண்டு, அமெரிக்கா நல்லா இருந்தால் நம்ம மார்க்கெட் நல்லா இருக்கும், ஆனால் சைனா நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நினைப்போம். என்ன காரணம்னா, அப்புறம் சைனா ரெக்கவரி ஆச்சுன்னா நம்ம நாட்டை ஏற்கனவே வித்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வித்துட்டு அங்கே கொண்டே பணத்தை போட போயிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் தான். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட் நல்லா இருந்தாலும் கண்களில் கண்ணீர் வர வைத்த சில பங்குகளும் இல்லாமல் இல்லை. இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லாம் 3% ஏறி இருக்கான். ஆனால் எப்படி ஏறினா, காலையிலாம் 52 வீக் லோ போய் டச் பண்ணி கண்ணில் தண்ணி வர வச்சுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட்லாம் பிளஸ் அப்படின்னு வந்துட்டதுனால இன்னைக்கு ஒரு 3% பக்கம் ஏறி இருக்கான். அவன் மட்டும் இல்லை, பாவம் இந்த பாரதி ஏர்டெல் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல ஒரு 3 பங்குகள் தான் கீழே இறங்கியிருக்கானு. அந்த 3 பங்குல இந்த பஜாஜ் ஃபின்சர்வ், டெக் மஹிந்திரா மற்றும் இந்த பாரதி ஏர்டெல் போன்ற பங்குகளும் அடக்கம். நீ என்ன அடிக்கடி அம்பு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு பங்கு அடிக்கடி அம்பு விட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கா. யாரு அப்படின்னா இந்த ரத்னமணி அப்படின்ற மாதிரியான ஒரு பங்கு. இந்த பங்கு அப்பப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அம்புட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ஏதாவது ஒரு அம்பு விட்டுக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். தற்சமயத்துக்கு அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த பங்குல வந்து என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த Q3 ரிசல்ட்டுகளின் போது முதலீட்டாளர்கள் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்றதுல வந்து டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் 16.75 18.74 2% என்பது இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சோண்டு வித்து தான் விட்டு வச்சிருக்காங்க. அந்த வகையில் முடிவை பார்க்கும்பொழுது தற்போதைய நிலைமையில் இந்த ரத்னமணி மெட்டல்ஸ் அப்படின்ற பங்கு 52 வாரத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கு. நண்பர்களே, அதிர்ச்சிகரமான தகவல், நம்மளுடைய சொத்துக்கள்லேயே அதிகமாக காசை பிடுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான். சில பேர் தேவைக்கு அதிகமாக ஒரு வீடு வைக்காம 4-5 வீடெல்லாம் வாங்கக்கூடிய ஆட்கள் இருக்கு, 4-5 கடனுக்கு வாங்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பெங்களூர் வந்து ரியல் எஸ்டேட்டில் பாம்பே விடவும் அதிகமாக, பாம்பேல பல்வேறு தொழில்கள் இருக்கு, ஆனால் பெங்களூரில் பெரும்பாலும் இந்த ஐடி தொழில் தான் அதிகமாக வேலை காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ ஐடி செக்டர் மட்டும் படுத்துது, அங்கே இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பயங்கரமாக அடிவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்றது கோவிட் சமயத்தில் நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற மாதிரி ஆயிட்டதுனால அப்போ மிகப்பெரிய ஒரு சரிவை சந்திச்சது தான் ரியல் எஸ்டேட். அதுக்கப்புறம் மறுபடியும் விட்டதெல்லாம் திருப்பி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ரியல் எஸ்டேட்டினுடைய வாடகையும் சரி, ரியல் எஸ்டேட்டினுடைய மதிப்பையும் சரி மிகப்பெரிய அளவில் ஏற்றி விட்டாங்க. இப்போ மறுபடியும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக பல்வேறு ஆட்குறைப்புகள்லாம் வரும்பொழுது எதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவுமே ஆடக்கூடாது. இப்போ தான் ஒரு பெங்களூரில் வேலை கிடச்சிருக்கு, உடனே அங்கே போயிட்டு ஒரு 1.5 கோடிக்கு ஒரு பிளாட்டை வாங்கிட்டு ஒரு 5 லட்சம் 4 லட்சத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டு மாசமான 50,000 60,000 அப்படின்ற மாதிரி இஎம்ஐயில் சிக்கிக்கிறது பெங்களூரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணமாக இப்போதைக்கு பார்க்கப்படவில்லை. அதாவது நீங்கள் பெங்களூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னாவே உடனே உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிரும். நீங்கள் சொந்த மாப்பிள்ளை பெங்களூரில் ஓன் அப்பார்ட்மெண்ட் வச்சிருக்காருன்னெல்லாம் யாரும் பார்க்கறது கிடையாது. மாப்பிள்ளை பெங்களூரில் சும்மா தக்காளி பழம் மாதிரி இருக்காரு, வேலை அங்கே தான் அவருக்கு அப்படின்னாவே நிறைய பேர் பொண்ணு கொடுத்துருவாங்க. அதனால் ஓவராக ஆடக்கூடாது. இப்போ தான் உங்களுக்கு வேலை கிடச்சி பெங்களூர் போயிருக்கீங்கன்னா ஒரு 6 மாதம் அல்லது ஒரு 2 வருஷமாவது அப்படியே அங்கே ஒரு மாதிரி நிலையாக நின்று ஒரு கம்பெனியில் 2 வருஷமாவது வேலைக்கு இருந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இஎம்ஐ போட்டு வாங்குற மாதிரி பார்க்கணும். வேலை கிடச்சி போன 6 மாதத்துலேயே பைக் வாங்க வேண்டியது, கார் வாங்க வேண்டியது,
இப்படி அபார்ட்மெண்ட் வாங்க வேண்டியதுன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்புறம் கும்பா குட்டி தான். நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டில் மிகவும் அதிகமான சந்தோஷத்தை கொண்டு வந்தது அப்படின்ற பங்குகளில் இந்த BHEL அப்படின்ற பங்கு ஒன்று. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனிலிருந்து அவன் எங்கேயுமே இறங்கவே இல்லை, தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கான். இப்போதான் இதனுடைய முதலீட்டாளர்களுடைய மைண்ட் வாய்ஸ் என்னன்னா, டேய் ஒரு நாள் கூத்து நீ விளையாடாத, நீ இறங்கியது ஒரு வருஷமா நீ இறங்கியிருக்க, அப்போ நீ ஒரு நாள் ஏறிக்கிட்டு பீத்திக்காத, நீ தொடர்ந்து இன்னும் ஒரு வருஷம் ஏறி, அதாவது 2026 பொங்கல் சமயத்தில் மறுபடியும் 300 ரூபா நீ வந்துட்டீங்கன்னா உண்மையிலே நீ ஒரு பலே கில்லாடிதாயா அப்படின்ற மாதிரி தான் அந்த சமயத்தில் யோசிப்பாங்க. மற்றபடி ஒரு நாள் ஏறினதுக்கெல்லாம் யாரும் இதை பாராட்டி கைதட்டி வாவ் சூப்பர்னு சொல்லக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மி. நண்பர்களே, இன்றைய மார்க்கெட்டே ரொம்பவுமே பரபரப்பாக இருந்தது. அதில் பல்வேறு பங்குகள் தன்னுடைய 52 வீக்ஸ் லோ வரைக்கும் போயிட்டு மேல் நோக்கி ஏறக்கு முயற்சி செய்த பங்குகளில் இந்த ஓலா எலக்ட்ரிக் அப்படின்றது இன்னைக்கு ஒரு 13% ஏறி இருக்கு. வருண் பிவரேஜஸ், இங்கே தான் குவாலிட்டி மேட்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. அதாவது கும்பா கம்பெனிகள் பலவும் இறங்கி மேலே ஏறுமா இறங்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஸ்டாண்டர்டான கம்பெனி இறங்குச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் ஏறுவானுங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். ஸோ 2 பங்குகள் தன்னுடைய 1 இயர் லோவில் இருந்து ஏறி வந்திருந்தாலும் எது போன்ற கம்பெனிகள் மன நிறைவை தரும் அப்படின்னா மேபி இந்த வருண் பிவரேஜஸ் போன்ற கம்பெனிகள் தான். ஏன்னா இது லாபம் செய்யக்கூடிய கம்பெனி, அது தற்போது நஷ்டம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனி. ஏங்க நம்ம ஆளுகள்லாம் வந்து குரு பயிற்சியில் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, சனி பயிற்சியில் ஏதாவது கண்டுபிடிச்சிக்கிட்டு என்கிட்டயாவது பண்ண பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைனாக்காரன் பாருங்க எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கான். அப்போ இந்த சைனாக்காரனுடைய டெக்னாலஜி உலகம் பூரா வாங்குவாங்களா, இல்லை சனி பயிற்சி பஞ்சாங்க புக்கை உலகம் பூரா வாங்கிட்டு கொண்டிருப்பாங்களா? அதாவது இந்த சைனீஸ்காரன் ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, BYD அப்படின்னு ஒரு பங்கு. அவன் சொல்கிறான், எங்களுடைய டெக்னாலஜி படி நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ, ஒரு பெட்ரோல் பங்கில் போய் நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளவு நேரம் தான் எங்களுடைய பேட்டரியை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான டைம் ஆகும் அப்படின்றான். அப்போ இவனுடைய கம்பெனி இவனுடைய டெக்னாலஜி உலகம் பூரா வாங்குவாங்களா, இல்லை நம்ம பஞ்சாங்கத்தை வாங்கிட்டு கொண்டிருப்பாங்களா? ஸோ பஞ்சாங்கம் பார்க்கறது, குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் பார்க்கறது ஓகே அப்படின்னாலும் தனியாக இந்த மாதிரி டெக்னாலஜிலையும் நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தால் தான் நம்மளை மதிப்பாங்க. இல்லைன்னா அவனுக்கு கண்டுபிடிச்ச ப்ராடக்டை தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் தியாகு உலகத்தில் நம்ம எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிக்கணுமா, ஏன் அவன் கண்டுபிடிச்சிட்டு போகிறான் நம்ம அதை அனுபவிச்சுட்டு போவோம், இப்போ என்ன கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். அது ஒரு விதத்தில் மேபி கரெக்டாக இருக்கலாம். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பெருமை உண்டா? நண்பர்களே, எப்படியோ அசிங்கமாக நம்மளுடைய நிஃப்டியை பல பேர் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. உலகம் பூரா 2% டெய்லி இறங்குறான் ஏறுறான், கண்ட மேனிக்கு வால்டிலிட்டி இருக்குது, நீ சும்மா 150 பாயிண்ட் ஏறி இறங்கி விளையாட்டு காமிச்சிக்கிட்டு இருக்கியான்னு பல பேர் கண்டபடி திட்டிக்கிட்டு இருந்தாங்க நிஃப்டியை. யார் இதில் ஹெவியாக பிடிச்சி திட்டுனாங்கன்னு தெரியல. நம்ம நிஃப்டிக்கு ரோசம் வந்துருச்சு. இன்றைக்கெல்லாம் 300 பாயிண்ட், நேற்று ஒரு 200 பாயிண்ட்னு 500 பாயிண்ட்டை 2 நாளில் வால்டிலிட்டி காமிச்சிட்டான். இதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் பயங்கரமாக பிடிச்சி திட்டி விட்டுருக்காங்க. அந்த வகையில் இந்த வாலட்டிலிட்டிக்கு மறுபடியும் வாலட்டியின் மேல் வாலட்டிலிட்டியாக இன்னொரு முக்கிய செய்தி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, US ஃபெட்டினுடைய மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தகவல் வெள்ளிக்கிழமை வரைக்கும் எதிரொலிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. இன்னொரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தில் ஒரு 3 முறை இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற ஒரு கம்பெனி தன்னுடைய வால்யூமை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு. இவனும் ஒரு 52 வீக் லோ பக்கத்தில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்கு தான். பட் இந்த 2025 இதனுடைய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதத்தில் ஒரு பெரிய வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்தது, மார்ச்சினுடைய ஆரம்பத்தில் ஒரு வால்யூம் அப்படின்றது ஒன்று நடந்தது. இப்போ மார்ச் மாதத்திலேயே இன்னொரு ஹையஸ்ட் வால்யூம், 3rd ஹையஸ்ட் வால்யூம் அப்படின்னு ஒரு பதிவு செய்யப்பட்ட பங்காக இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்றது இருக்கு. ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் ஒரு பங்கு, இவனை வந்து பெரிய அளவில் தாளாட்டு பாடி ஏதோ ஒரு குரூப் இவனை பெரிய அளவில் தூங்க வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 50% காலி. 24 ரூபாயிலிருந்து 12 ரூபாய்க்கு வந்து விழுந்திருந்த பங்கு இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு 4% அப்படின்றது ஏறி இருக்கா தன்னுடைய இயர் லோல இருந்து. இதுல என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய முதலீட்டாளர்களில் சமீபத்தில் டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் வெளியான சமயத்தில் டிஐஸ்னுடைய ஹோல்டிங் 2.64 அப்படின்றது இருந்தது. இப்போ அதிலிருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 3% அப்படின்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு முக்கிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் மார்ச் 2024 குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி நஷ்டம் அப்படின்றது பண்ணி வச்சிருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலேயே அந்த ஒரு குவார்ட்டர் தான் நஷ்டம். ஸோ மார்ச் 2024 Q4 ரிசல்ட் வருது. அது என்னைக்கு தேதி எவ்வளவு கொடுக்க போகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக உள்ளார்கள்.
அதே மாதிரி நண்பர்களே, இந்த ஒலக்ட்ரா கிரீன் டெக் ஷேர் இப்பதான் ஒரு கம்பெனி பத்தி பேசணும். இந்த பைடென்ட், இந்த சைனாவினுடைய ஒரு கம்பெனி. சில மாதங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஓலா எலக்ட்ரிக்லயும் அப்பப்ப ஓலா எலக்ட்ரிக் போட்டிருக்கேன். ஓலா எலக்ட்ரிக் கிடையாது, நான் சொல்ல வந்தது வந்து ஒலக்ட்ரா கிரீன் டெக். இந்த பங்குலையும் சில மாதங்களுக்கு முன்னாடி அப்பப்ப செய்திகள் வரும். என்ன வரும்? இவங்க வந்து திடீர்னு அவ்வளவு ஆர்டர் பிடிச்சாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல இவ்வளவு ஆர்டர் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வர சமயத்துல இவன்லாம் குப்பு குப்புன்னு ஏறுவான். என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வெறும் 65 ரூபாயிலாம் இருந்தவர் 2000 ரூபாய் வரைக்கும் போயிருக்கானுங்க. அதுக்கப்புறம் விழுந்தான் பார்க்கணும், 2000 ரூபாயிலிருந்து இப்போ 1000 ரூபாயில வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இப்போ இந்த BYD அப்படின்னு கொடுத்த தகவலின்படி இந்த மாதிரி ஒரே ஒரு நிமிஷத்தில் பெட்ரோல் போடுற சமயத்தில் சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஏறிடுங்க, அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இந்த ஒலக்ட்ரா சொல்லுச்சுன்னா இவனை வாழ வைக்க மாட்டாங்களா? இங்கே பாருங்க, சைனாக்காரன் ஒரு கும்பா தான். இப்போ கடந்த 5 வருடத்தினுடைய தகவல் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைனாவினுடைய BYD அப்படின்ற பங்கு ஆல்மோஸ்ட் 400 ரூபாயிலிருந்து அவனு 200 ரூபா 50% இறங்கினவன் தான். அதுக்கப்புறம் இப்போ இந்த 2024 சைனாவில் வந்து ரெக்கவரி ஆனங்காட்டி எவ்வளவு பெர்சன்டேஜ் இறங்கினா 50% பொதுவாக 100% ஏறி இருக்கான். அப்போ இந்த ஒலக்ட்ரா அப்படின்ற பங்கெல்லாம் வந்து இப்போ சமீபத்தில் இறங்கி கிடக்கு. இவனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜியில் சொன்னான்னா தானே அப்புறம் இவனுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு ஆரவாரம் வரும். எது எப்படியோ நண்பர்களே, நிஃப்டியில் ஒரு தகவல் இருக்கு. ஆளாளுக்கு ஒரு கோட்டை போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, ஏறாதா ஏறாதா அப்படின்ட்டு. அந்த தகவலின்படி இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒட்டி இந்த ஒரு 4-5 நாளாக இந்த நிஃப்டி என்பது ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ ஏஸ்லாம் யாருக்குமே இங்கே பெரிய பேராசை இல்லைங்க. 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் இவன் தாண்டணும், 24,000 நிஃப்டி இந்த மார்ச்சுக்குள்ள வரணும் அப்படின்ற மாதிரி யாருக்குமே இங்க பேராசை இல்லை. ஆனா அதே சமயத்துல வந்துச்சுன்னா இங்க யாரும் வேண்டாம்னு சொல்ல போறதில்ல. வந்துச்சுன்னா ஓகே ஃபைன், யாரும் சரி ஓகே 24,000 நீ ஏன் வந்த கீழே போன்னு யாரும் சொல்றதும் இங்க இல்லை. ஸோ இந்த 10 நாள் எங்களை சந்தோஷமா வச்சிருந்தியே, அதுவே எங்களுக்கு இப்போ வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு 10 நாள் மகிழ்ச்சியை வச்சு 24,000 போனாலும் நாங்கள் உன்னை வேண்டான்னு சொல்ல போறதில்ல. வேணும்னா சொல்லு, இன்னொரு விளக்கு பூஜை ஸ்பெஷலா இங்கிருந்து முட்டி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வேணாலும் நாங்கள் போறோம் அப்படின்ற மாதிரி இன்றைய தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. இந்த மார்க்கெட்டினுடைய ரீபவுண்ட் கடந்த 10 நாட்களாக மகிழ்ச்சியா இருக்கு. இன்னும் நம்மளை மகிழ்ச்சியா வச்சிருக்கானா இல்ல திடீர்னு தொங்க விடுறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.